கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் நிலையில் நின்று சுஜூதுக்கு போகிற பொழுது மிக முக்கியமான ஒரு மஸ்அலா, கைகளை நாங்கள் நிலத்தில் ஊன்றி சுஜூதுக்கு போக வேண்டுமா அல்லது எங்களுடைய 2 முட்டுக்காலையும் நிலத்தில் வைத்து நாங்கள் சுஜூதுக்கு போக வேண்டுமா? இது மிக பெரும் எங்களிடத்தில் சந்தேகத்துக்குரிய ஒரு மஸ்அலா. இது அறிஞர்களுக்கு இடையிலும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இதிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நபி வழியில் ஒரு சுஜூதுக்கு போகின்ற பொழுது கைகளை முற்படுத்த வேண்டுமா, கால்களை முற்படுத்த வேண்டுமா? இது சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது பிரதானமாக 2 ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாஇ, சஹீஹ் இப்னு ஹுஸைமா இன்னும் பல கிரந்தங்களில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வலஅ ருக்பதைஹி கப்ல யதைஹி. நபிகளாரை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சுஜூது செய்தால் அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் முற்படுத்துவதற்கு முன்னால் தங்களுடைய 2 கால்களையும் சுஜூதில் நிலத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தி முதலாவது செய்தி. இரண்டாவதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுனனு தாரமி, அபூ தாவூத், சுனனுல் குப்ராலில் பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலி சொல்கிறார்கள், நபிகளார் சொன்னார்கள், இதா சஜத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால், ஃபலா யபுருக் கமா யபுருக்குல் பகீர், உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம். வல்யல யதைஹி கப்ல ருக்பதைஹி, அவர் தன்னுடைய 2 கால்களையும் முற்படுத்துவதற்கு முன்னால், முட்டுக்கால்களை முற்படுத்துவதற்கு முன்னால் நிலத்தில் தன்னுடைய 2 கைகளையும் முற்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதியப்படுகிறது. இந்த 2 செய்தியையும் பார்த்தால் ரெண்டும் நேருக்கு நேர் எதிரான செய்திகள். முதலாவது செய்தி சொல்கிறது காலை முற்படுத்த வேண்டும் கைக்கு முன்னால், இது வாயில் இப்னு ஹுஜருடைய அறிவிப்பு. இரண்டாவது அபூ ஹுரைரா ரலியினுடைய செய்தி சொல்கிறது ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம், முதல் கையை வையுங்கள், காலை வைக்க கூடாது. அப்ப ரெண்டும் நேருக்கு நேர் முரண்படுகிறது. இந்த 2 செய்தியையும் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துகிற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது செய்தி, நீங்கள் கையை வைப்பதற்கு முன்னால் காலை வையுங்கள் என்று வந்த செய்தி, நபிகளாரை அவர் அப்படித்தான் கண்டார் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமான அறிவிப்பு. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ஷரீக் என்று சொல்லக்கூடியவரில் பல அறிஞர்களும் பல விமர்சனங்களை முன்வைத்து ஒட்டுமொத்த ஹதீஸ்கலை அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கையை வைப்பதற்கு முன்னால் நிலத்தில் நாங்கள் காலை வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது. இந்த எல்லா செய்திகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது ஆதாரபூர்வமான செய்தி எதென்று கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திதான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒட்டகம் அமர்வதை போல நீங்கள் சுஜூதில் அமர வேண்டாம், உங்களுடைய கால்களை நீங்கள் நிலத்தில் வைப்பதற்கு முன்னால் கைகளை முற்படுத்துங்கள் என்று சொன்ன செய்திதான் ஆதாரபூர்வமான. இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரிலும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இருக்கிற செய்திகளுக்குள் இந்த செய்தி ஒரு பலமான ஆதாரமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஒட்டகம் அமர்வதை போல அமராதீர்கள் என்கிற ஒரு உவமையை சொல்றாங்க. இதில் எப்படி புரிந்து கொள்வது என்பதில் அறிஞர்களுக்கிடையில் பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகம் அமர்வதை போல் அமராதீர்கள் என்று சொன்னால் ஒட்டகம் எப்படி அமரும்? அந்த வீடியோக்களை நாங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஒட்டகம் உட்காருவதற்கு முன்னால் தன்னுடைய 2 முன்காலையும் மடிச்சுத்தான் ஒட்டகம் என்ன செய்யும்? அமரும். அதுக்கு பிறகுதான் 2 பின்காலையும் மடிக்கும். இப்ப நாங்க ஒட்டகத்தினுடைய முன்கால் 2ஐயும் எங்கட கை மாதிரியும் பின்கால் 2ஐயும் எங்கட கால் மாதிரியும் நினைச்சால் ஒட்டகம் முதல் காலத்தான் குத்துதுன்னு நாங்க விளங்குவோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உவமானத்தையும் சும்மா சொல்ல மாட்டார். ஒட்டகத்தினுடைய அந்த அமர்கிற அமைப்பை ரசூலுல்லாஹ் மனிதர்களுடைய அமர்கிற அமைப்புக்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். ஒட்டகம் தன்னுடைய முன்னங்கால் 2ஐயும் மடிக்கும். முன்னங்கால், அதுக்கு 4 காலையும் நாங்க ஒட்டகத்துக்கு கால் என்று சொன்னாலும் அதனுடைய முன்னங்கால் 2ம் தான் அதனுடைய கால்கள். இதான் சரியான கருத்து. முன்னுக்கு இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னாடி இருக்கக்கூடிய 2 காலும் தான் அதனுடைய கைகள் என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்தாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால்
ஒட்டகம் அமர்கிற பொழுது நாங்க எப்படி அமரும் போது எங்கட முட்டுக்காலை இப்படி மடிப்போமோ அதே மாதிரி தான் அது தன்னுடைய 2 முட்டுக்காலையும் மடித்து கீழே குத்தும். நாங்க உட்காரும் போது எங்கட 2 காலையும் எப்படி குத்துவோமோ அது மாதிரி இப்படி பின்னால மடிச்சுதான் ஒட்டகம் 2 காலையும் குத்தும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒட்டகம் அமர்வதை போல் அமராதீர்கள். அப்ப உங்களோட காலை குத்தி நீங்க அமராதீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அதன் பின்னுக்குள்ள துண்டு தெளிவுபடுத்துகிறது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? வல்லியலா எதைஹி கபுல ருக்குபத்தைஹி. ஒருவர் சுஜூது செய்யும் போது அவருடைய 2 முட்டுக்காலுக்கு முன்னால் கையை முற்படுத்தட்டும் என்பது அதற்கு விளக்கமாக வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒட்டகத்தினுடைய முன்னுக்கு இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னாடி இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கைகள். அதனுடைய மடிக்கிற ஷேப்பை நீங்க போய் பார்த்தா யூடியூப்ல எங்கட கையை நாங்க இப்படி எப்படி மடிப்போமோ அது மாதிரி தான் ஒட்டகம் பின்னங்கால் 2ஐயும் மடிக்கும். ஏதாவது கொசு ஏதாவது பிராணிகள் அல்லது மனிதன் போனா எட்டி உதைக்கும் பொழுது கூட நாங்க கையால எப்படி அடிச்சு உதைப்போமோ அதை மாதிரி தான் பின்னங்காலால ஒட்டகம் உதைக்கும். அப்ப முன்னங்கால் 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னங்கால் 2ம் தான் அதனுடைய கைகள் என்பது ஒட்டகம் அமர்வதை போல அமராதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கான உதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 2 செய்தியிலும் ஒரு செய்தி பலகீனமானது, கையை குத்த வேண்டும் முதலாவது என்கிற இந்த செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பல செய்திகளை, நபிகளாருடைய தொழுகையினுடைய அமைப்புகளை முன்னுக்கிருந்து பார்த்தவர்கள். அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் எவ்வாறு தொழுதார்களோ அப்படி தொழுது ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலும் பதிவு செய்யப்படுகிறது. அந்நாஃபி அன் இப்னு உமர், நாஃபியை தொட்டும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி வருகிறது. பி அன்னஹு கான யலஉ யதைஹி கப்ல ருக்பத்தைஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 கால்களையும் சுஜூதில் முற்படுத்துவதற்கு முன்னால் 2 கைகளையும் முற்படுத்தினார்கள். இது புகாரில் வருகிறது, இப்னு ஹுஸைமாவில் வருகிறது. அவர் சொல்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு தாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப சுஜூதில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அப்படியே பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலை முற்படுத்துவதற்கு முன்னால் தன்னுடைய 2 கைகளையும் முற்படுத்தி சுஜூது செய்தார்கள். அப்படியே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுஜூது செய்தார்கள் என்கிற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் சஹாபாக்களுடைய செய்தியாக பார்க்கிறோம். எனவே நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது கால்களை முற்படுத்துவதற்கு முன்னால் கை 2ஐயும் குத்தி போவதுதான் நபி வழி. அது எப்படி என்பதை நான் இறுதியில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சுஜூதுக்கு போகும்போது இப்படியே வந்து முதலாவது எங்கட 2 கையையும் குத்தணும், அதுக்கு பிறகுதான் எங்கட கால் குத்தணும். இப்படியே வந்து எங்கட 2 கைகளையும் குத்தித்தான்